சாம்சங்லேருந்து கேலக்ஸி M40 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை சாம்சங் நிறுவனம் இன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சாம்சங்கோட கேலக்ஸி M40 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.3 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா இருக்குது. சாம்சங் இந்த டிஸ்பிளேயை இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே அப்படி சொல்கிறாங்க. கார்னிங் கிளாஸ் 3யோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரை நமக்கு 91.8% இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேருந்து டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு Qualcomm Snapdragon 675 ஆக்டோ சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz ப்ராசஸர். நமக்கு கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 612 GPU கொடுத்துருக்காங்க. இந்த தடவை எக்ஸினாக்ஸ் சிப்செட்டுக்கு பதிலாக Snapdragon சிப்செட் பேருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்செட்டை பற்றி பேசும்போது இது Redmi Note 7 Pro மாதிரியான ஃபோன்ஸில் பயன்படுத்தப்படுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் கேமிங் மாதிரியான எல்லா விஷயங்களையும் இது நல்லாவே இருக்கும். ஹை செட்டிங்ஸில் வச்சு ஈஸியாக எந்த விதமான கேமும் உங்களால் விளாட முடியும். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரை இந்த ஃபோன் ஒரே ஒரு விஷயத்தில் வருது. 6GB RAM வித் 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. எக்ஸ்டெண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்குது. மைக்ரோ SD கார்டு அப் டு 512GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிட முடியும். ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டப் வர்ற காரணத்தினால 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் கேமரா வரும். ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா வித் f1.7 ஆப்பர்ச்சர். ரெண்டாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வித் f2.2 ஆப்பர்ச்சர். மூணாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா அல்ட்ரா வைட் கேமராவாக 120 டிகிரிஸ் வரையும் கேப்சர் பண்ணுற கேமரா f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ 3 கேமராவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் 4K ரெசல்யூஷன் வீடியோ வரையும் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்லோ மோஷன் அதாவது 240 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பேக் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு கிரேடியன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் பேக் சைட்லேருந்து பார்க்குறதுக்கு ஃபோன் லுக் அண்ட் ஃபீலாக நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் உள்ள கேமராவுக்கு வரும். செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பேட்டரியை பொறுத்தவரையும் நமக்கு 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்க காரணத்தினால ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். இருந்தாலும் ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு Type-C USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ Type-C USB கேபிள் கொடுத்தாலும் இந்த ஃபோன் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாத காரணத்தினால Type-C வெளியோடி தான் உங்களால் பாட்டு கேட்க முடியும். டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் இந்த ஃபோனுக்கு இருக்கிற காரணத்தினால ஹெட்ஃபோன்லேயே வர சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபோனில் டிஃபால்ட்டாக ஒரு Type-C ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்க. அதனால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. 2 சிம்லேயுமே நமக்கு 4G Vivo LTE சப்போர்ட் இருக்குது. அதனால் 2 சிம்லேயும் 4G சிம் போட்டு பேச முடியும். டூயல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 5 இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பொறுத்தவரையும் Android 9.0 பையில் சாம்சங்கோட லேட்டஸ்ட்டான 1 UI வெர்ஷனில் ரன் ஆகுது. NFC-யோட சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் மிட்நைட் ப்ளூ, சீ வாட்டர் ப்ளூ அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலர் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 19,990 அப்படி சொல்லி Amazon.in உள்ளே கிடைக்குது. வர ஜூன் 19ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபோன் வாங்கலாம். இந்த ஃபோனோட பைனோ லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயணிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் இருக்கிறது நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோங்க சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.